யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யாரெல்லாம் ரொம்ப காமனாக வரும் அப்படின்னா, ரொம்ப காமனாக வர்றது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அதிகமாக வரும். அடுத்தது நம்ம ஃபைமோசிஸ் இருக்கிறவங்க, முன்தோல் சுருக்கம் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அந்த தோலை வந்து பின்னாடி இழுத்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு அழுக்கு படிஞ்சு ஸ்மெக்மாவோட சேர்ந்து படிஞ்சு அதில் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கலாம். மூன்றாவது காரணம், நம்மளுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஹைஜீனிக்கான ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு வரும். இப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இதால் பாதிச்சவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, புவர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறவங்க, அதாவது குளிக்கும் பொழுது கம்பல்சரி சோப் போட்டு எல்லாருமே அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணுறது மிக மிக முக்கியம். ஏதாவது கற்கள் அடைஞ்சிருந்தது அப்படின்னாலும் அந்த கல்லோட நைடஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கல்லில் இருக்கிற அடைப்புனால யூரின் தேங்கி இருந்து மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால கத்தீட்ரைசேஷன், யூரினரி பிளாடர் கத்தீட்ரைசேஷன், எஸ்பிசி போட்டுட்டு இருக்கிறவங்க, நிறைய நாள் பெட்ரிடனாக இருக்கிறவங்க, ரொம்ப நாள் கத்தீட்ரில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட், ஏதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, ஹெச்ஐவி, இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.